ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு இட்லி சாம்பார் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெசிபி தான் இது. ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக வேகணும். ஸோ ஒரு 5-6 விசில் நல்லா விட்டுருங்க. அப்போ தான் நல்லா குலைவாக நமக்கு கிடைக்கும் பருப்பு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்க மொத்தமாவே சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், இல்ல பெரிய வெங்காயமாவும் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாவும் 2 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். இது கூட நல்லா பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்க்க போறது இல்லை. ஸோ நமக்கு தக்காளி தான் புளித்தன்மை கொடுக்கும். ஸோ சாம்பார் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ தக்காளியை வந்து நிறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போதான் சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சாம்பார் தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்கிறேன். இந்த சாம்பார் பொடி வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். ஸோ கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் வந்து உங்களுக்கு வெங்காயமும் தக்காளி நல்லா வேகும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இது கூட வந்து நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குலைவா வெந்திருக்கணும். இந்த பருப்பை வந்து சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா சாம்பாரோட மிக்ஸ் ஆகணும்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு சாம்பார் திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இட்லிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நம்ம இட்லி மேல ஊற்றி சாப்பிடும்போது சாம்பார் வந்து நிறைய அப்சர்வ் ஆயிடும் இட்லிக்குள்ளார. ஸோ நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப திக்கா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்டா இறக்கும் போது கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சாம்பார் இட்லி ரெசிபிக்கு வந்து நான் மினி இட்லி தான் ரெடி பண்ணினேன். இந்த மினி இட்லியை வந்து ஒரு குட்டி பவுல்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேல சாம்பாரை வந்து ஃபுல்லா ஊத்திருங்க. இப்போ இது மேல வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லியும் கேரட்டும் சேர்த்திருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க, ரொம்பவே ஈஸியான சாம்பார் இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.